நீ தப்பு பண்ற. இதுதான் உன் விதி. வெல்கம் பேக் டு another வீடியோ guys. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து செம்மையான படங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் லிஸ்ட்டில். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜான் விக் 5th பார்ட் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் லிங்க் ஹச்டி வந்துச்சு guys, பேலரினா படம். ஸோ இந்த படத்தெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய படம் ஓடிடி அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து டேனி அப்படிங்கிற ஒரு கண் டாக்டர் இருக்காங்க, ஐ டாக்டர். அவங்கள வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கொலை பண்ணிடுறாங்க. இந்த மர்டர் மிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேனி அப்படிங்கிறவங்களோட பிரதர் ஒரு ஆள் இருப்பான், டெட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட ஒய்ஃப் யானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பாங்க. இந்த யானா டேனி இவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ அண்ணனோட ஒய்ஃபில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸில் இருப்பாங்க. இந்த யானா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஆன்டிக் ஸ்டோர் ஒன்று வச்சிருப்பாங்க, பொம்மை செய்கிறதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இவங்களோட பிரதர் ஒய்ஃப் செத்து போயிட்டாங்களே அப்படிங்கிற ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க. யார் தான் கொண்டிருப்பா அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து டேனி அப்படிங்கிறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை ஒன்று செஞ்சு இது வந்து டேனி மாதிரி நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்கும். அங்கே வந்து ரெனோவேட் பண்ணி அங்கே போய் எல்லாம் தங்கி அந்த பொம்மையை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே வந்து இந்த பொம்மை ரெடி பண்ணதுக்கப்புறம் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. நிறைய ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் படத்துக்குள்ள அங்கங்கே வந்து போகுது, ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு டவுட் வருது, உண்மையிலே இந்த பொம்மைக்கு வந்து உயிர் இருக்கா, டேனி எதுவும் பேயா வந்துட்டாளா, இல்லை இந்த வீட்டுக்குள்ளே எதுவும் பேய் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் வந்து டேனி அப்படிங்கிறவங்க வந்து யார் கொலை பண்ணா, உண்மையிலே அந்த பொம்மைக்கு பேய் இருந்துச்சா, இல்லை வந்து வீட்டில் எதுவும் பேய் இருந்துச்சா, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி தான் படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ப்ளஸ் வந்து இந்த படத்தில் அவங்கள யார் தான் அந்த டேனிங்கிறவங்களை வந்து கொண்டிருப்பா அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காகவே போயிட்டு இருக்கும். படம் ஃபுல்லாக செம்மையாக வந்து ரிவீல் பண்ணி நிறைய ஜம்ப் ஸ்கேர் ஸ்கின்லாம் வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு பாக்ஸ் ஒன்று படத்தில் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாக்ஸுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் போகும். அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க படத்தில். தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது, டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் தி டெஸ்பரேட் அவர் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து ஏமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சிங்கிள் மதர், ஹஸ்பண்ட் கிடையாது. அவங்களோட ஒரு பையன் இருக்கான் நோவா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். இப்போ ஒரு நாள் மார்னிங் வந்து இவங்க வந்து ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த பையன் நோவா அப்படிங்கிற பையன் வந்து ஸ்கூல் போயிட்டான். அவன் ஸ்கூல்ல இருந்து திடீர்னு வந்து துப்பாக்கி சூடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோவா அப்படிங்கிற பையன் வந்து அவங்க அம்மா கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி சொல்லிட்டு நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், இங்கே ஏதோ துப்பாக்கி சூடலாம் நடக்குது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறான், பேச முடியல அப்படின்னு. இப்போ இவங்க இருக்கிற இடத்துல வந்து சிக்னல் கிடைக்காது. இவங்க வந்து அந்த பையனை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. இவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஸ்கூல் ரொம்ப தூரத்தில் இருக்கும். இவங்க டாக்ஸி கார் அப்படிங்கிற மாதிரி ஏறி போவாங்க அவனை காப்பாற்றணும் அப்படின்னு. உள்ளே போக முடியாது. வெளியே பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்து காரை நிப்பாட்டி வச்சு யாரும் உள்ள அலோட் இல்லாமல் மேலே ஹெலிகாப்டர் சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து அந்த ஸ்கூலுக்குள்ளே துப்பாக்கி சூடு நடந்துச்சுல, அது எதுக்காக நடந்துச்சு, ஏதாவது ராபரியா, ஸ்கூலில் என்ன ராபரி பண்ண போகிறாங்க, ஸோ அங்கே வந்து எதுவும் ஹைஜாக் பண்ணுறாங்களா, எதுக்காக வந்து அந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சு, கடைசியில் அந்த பையனை காப்பாற்றினாங்களா இல்லையா, இந்த பையனும் இந்த அம்மாவும் கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் 2-3 முக்கியமான சீன்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க ஃபோன் மூலியமாக வந்து எமர்ஜென்சி ஹெல்ப்புக்கு வந்து ஒரு சீன் வச்சிருப்பாங்க, அது சூப்பராக இருக்கும். பையனோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் வந்து செம்மையாக பண்ணி முடிச்சிருப்பாங்க படத்தில். ஸோ ஒரு த்ரில்லர் படம் அப்படிங்கிற மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே போகும். ஒரு அம்மா வந்து அவங்களோட பையனை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ சிரமப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. செம்மையான ஒரு த்ரில்லர் படம். சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் ஹைஜாக் ஆகிட்டா நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்போம்ல, அது மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் எடுத்திருப்பாங்க இந்த படம். தமிழ் அவைலபிளாக இருக்குது, அமேசான் பிரைம் வீடியோவில் இருக்குது கைஸ் இந்த படம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய படம் தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 1 அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லவர்ஸ் காட்டுறாங்க, மாயா அப்புறம் வந்து ரயன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேர் தான் மெயின் கேரக்டர் இந்த படத்தில். இவங்க வந்து அமெரிக்காவிலேருந்து வெஸ்ட்ரூக் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க ட்ராவல் பண்ணி காரில். எதுக்காகனா வந்து அவங்களோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் கல்யாணம் பண்ணி அப்படிங்கிற மாதிரி ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே போகிறதுக்கு வந்து ஒரு சின்ன காடு வழியாக போகும்போது அவங்களோட வண்டி வந்து ரிப்பேர் ஆகி ஒரு இடத்துல வந்து நின்றுது. ஸோ சுற்றி முற்றி ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி ஒன்று இருக்கும், அங்கே போய் தங்குறாங்க அவங்க. இதுக்கப்புறம் வந்து நைட் ஆயிடுது. நைட் ஆனதுக்கப்புறம் 3 பேர் வந்து மாஸ்க் போட்டு வீட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க. வீட்டை உடச்சிக்கிட்டு உள்ள வந்து இந்த 2 பேரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எதுக்காக கொள்றாங்க, ஏன் கொள்றாங்கலாம் தெரில, பட் கொல்லணும் அப்படிங்கிற வெறியில் வந்து உடச்சிக்கிட்டு உள்ள வராங்க. இவங்க 2 பேர் எப்படியாவது தப்பிச்சாகணும், சர்வை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே. கடைசியில் வந்து இவங்க 2 பேர் தப்பிச்சாங்களா இல்லையா, அந்த 3 பேருக்கு என்னாச்சு, இந்த 2 பேருக்கு என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. ஹாரர் அப்படிங்கிறத தாண்டி படத்தில் வந்து ஸ்லாஷர் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இந்த படத்தில். இந்த படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா வந்து இது முடிவில் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு ட்ரையாலஜி இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இருந்துச்சுன்னா தேடி பிடிச்சி லிங்க் எடுத்து உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் போட்டு வரேன். செம்மையாக போகும் கைஸ் படம். எப்படியாவது தப்பிச்சிருங்கடா, பாவமாக இருக்கடா உங்களுக்கு பார்த்தா அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஓடிக்கிட்டே இருப்பாங்க படம் ஃபுல்லாக, தப்பிச்சாகணும், உயிர் பொழைச்சே ஆகணும் அப்படின்னு. கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத வந்து செம்ம சஸ்பென்ஸ் த்ரில்லராக கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க படத்தை. கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தை ஓடிடியில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. ஓடிடிக்கு பேமெண்ட் பண்ண முடியாதவங்க டெலிகிராம் சேனலில் பார்த்துக்குங்க, லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் 999 அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா அட்லாண்டா நகரத்தை காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு சில கரப்டட் போலீஸ்
ஆஃபீஸர்ஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேங்ஸ்டர் கும்பலும் சேர்ந்து வந்து ஒரு பேங்க்கை வந்து கொள்ளடிக்கிறாங்க. இதான் படத்தோட ஸ்டார்டிங் சீனு. அங்கே வந்து கொள்ளடிக்கிறாங்க. இதுக்கான தலைவன் வந்து மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பான். இவன் தான் வந்து மெயின் தலை. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யன் இஸ்ரேல் மாஃபியா வந்து ஹெட் ஒரு ஆள் இருப்பான். அவனோட ஒய்ஃப் வந்து இரினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வேலை ஆகணும். அதாவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபைலை வந்து திருடிட்டு வரணும். அது அவன் ஹஸ்பண்டுக்காக இருக்கும். அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து அந்த ஃபைலை திருடிட்டு வரணும். அந்த வேலையை வந்து நம்ம மைக்கேல் டீம் கிட்ட கொடுப்பாங்க. அது திருட முடியாத இடத்துல இருக்கும். அங்கே வந்து போகிறது வந்து நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போகணும் திருடணும் அப்படின்னா வந்து 999 கோடை வந்து யூஸ் பண்ணணும். அது என்ன 999 கோடு அப்படின்னா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கொண்டுட்டோம்னா அங்கே வந்து எல்லா போலீஸும் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் கொண்ட இடத்துல தான் இருப்பாங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபைலை திருடிடலாம். அது கவர்மெண்ட் ஃபைல் வேறு திருடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் போடுவாங்க. கடைசியில் அந்த பிளான் வந்து டபுள் கிராஸ் ஆகிற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும், நிறைய கிரைம் நடக்கும். அதுக்குள்ளே கடைசியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. முழுக்க படம் ஃபுல்லாக வந்து கிரைம் ரிலேட்டடான ஒரு கிரைம் படம் பார்க்க நினச்சிங்கன்னா இந்த படத்தை பாருங்கள். செம்மையான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். IMDbல வந்து 6.3 கொடுத்துருக்காங்க கைஸ் ரேட்டிங்கு. செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்கக்கூடிய படம் 3000 Years of Longing அப்படிங்கிற படம் தான். அலித்தியா பின்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்திசாலியான ஒரு பெண் இருக்காங்க. தனியாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து யாருமே கிடையாது. பழங்கால விஷயம்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக உள்ள ஆள். இவங்க ஒரு நாள் வந்து இஸ்தான்புல் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அப்போ வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ், அதாவது வாட்டர் பாட்டில் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து ஆன்டிக் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வராங்க. ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. இவங்களுக்கு வந்து ஆன்டிக் பொருளெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அந்த பாட்டில் வாங்கிட்டு போவாங்க. அது வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த பாட்டில் பிரேக் ஆகி உள்ள வந்து ஒரு ஜின் ஒன்று வெளியே வரும். ஸோ இவங்க வந்து நம்ப மாட்டாங்க முதல்ல ஜின் அப்படின்னு பயப்படுவாங்க. அப்புறம் வந்து அந்த ஜின் கிட்ட சொல்லுவாங்க, நீ யார் எதுக்காக வந்து இதுக்குள்ளே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு நான் 3 விஷ் தரேன், நீங்கள் கேளுங்க, அதுபடி நான் நிறைவேற்றி வைக்கிறேன், பதிலுக்கு வந்து நீங்கள் எனக்கு ஃப்ரீடம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இப்போ இவங்க வந்து கொஞ்சம் அறிவாளி புத்திசாலியாக இருப்பாங்களா, அதனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, நீ எப்படி இந்த பாட்டிலுக்குள்ளே அடப்பட்ட, உன்னை எதுக்காக இதுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு ஜின்னுக்கிட்டே திருப்பி கேள்வி கேட்பாங்க. அலாதீன் ஜீனி அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் தான் இந்த படம் வரும். பட் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜின்னோட ஸ்டோரியை வந்து இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும். ஒரு 3000 வருஷம் லவ் ஸ்டோரி ஒன்று இருக்கும் அந்த படத்தில். பயங்கரமாக இருக்கும். அதில் 3 ஸ்டோரி இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஸ்டோரி என்ன, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜின்னுக்கு வந்து விடுதலை கிடச்சிச்சா இல்லையா, இவங்க வந்து அந்த 3 விஷயம் கேட்டாங்களா இல்லையா, எதுக்காக வந்து அந்த ஜின் அந்த பாட்டிலில் வந்து அடப்பட்டு கிடக்கு அப்படிங்கிறதா அந்த படத்தோட ஃபுல் கான்செப்ட். எடுத்துக்கிட்ட கதையை பயங்கரமாக ஒரு வித்தியாசமான முறையில் வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க. முதல் முறையாக ஒரு ஜீனியோட கதையை வந்து நம்ம அந்த படத்தில் கேட்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் படம் பார்த்து சொல்லணும். நான் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு அந்த படம். ஒரு 3000 வருஷம் காதல் கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அந்த படத்தை. அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த படம் வந்து Amazon Prime Videoலாம் அவைலபிளாக இருக்குது. வித்தியாசமான கதை படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பாருங்கள். இது ஃபேண்டசி மூவி தான். இது IMDbல வந்து 6.7 கொடுத்துருக்காங்க ரேட்டிங்கு. அண்ட் இன்னொரு மேட்ரு என்ன, அந்த படத்தோட தமிழ் டப் லிங்க் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். அண்ட் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. டெலிகிராம் வீடியோ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, டெலிகிராம் சேனலில் இருக்கக்கூடிய படத்தெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது லிங்க்கை வச்சு அப்படின்னு கேட்குறீங்க. டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதிலே வந்து ஃபுல் டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க எப்படி டவுன்லோட் போடுறது அப்படின்னு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பீஸ் மேக்கரோட ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சீசன் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. சீசன் 1 நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. அதோட லிங்க் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். சீசன் 2 வந்து ஆகஸ்ட்டில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஃபஸ்ட் சீசன் 8 எபிசோடும் பார்த்தீங்கன்னா வந்து சீசன் 2க்கு வந்து கேட்சப் ஆகிக்கலாம். உங்களுக்காக கஷ்டப்பட்டு லிங்க்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறேன். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். வீடியோ ஒரு 100 லைக் வந்துச்சுன்னா குட்டி மோட்டிவேஷனலாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ்.